ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு புதினா சட்னி தான் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வதக்கிட்டு பண்ண போகிறேன். பச்சையாகவும் பண்ணலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி புதினாவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு இதை இப்போ அந்த புதினாவை ஒரு பச்சை வாசனை போகிறது அப்படியேவும் பண்ணலாம். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு வதக்கினா நல்லாயிருக்கும். போட்டு வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு தேவையான காரத்தை போடுங்க. இஞ்சியும் போட போகிறேன். நல்லா புதினா வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அதுலேயே ஒரு பரட்டி தேங்காவையும் போட்டு வீணாக போகாத இருக்கும். ஆக்சுவலாக இது நைட் அரைச்சதுனால காத்தாலையும் வச்சுக்கலாம். அதனால் அந்த தேங்காவை ஒரு பெரட்டு இந்த சூட்லேயே ஒரு பெரட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ என்னென்ன அரைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொட்டுக்கடலையும் கொஞ்சம் போட போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு ஒரு 4 போட போகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கரைசல் கடுக்காத இருக்க புளிக்கரைசல் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டுருவோம். இப்போ புதினா ஆறின்னு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளித்து கொட்டுற பொருள்லாம் நம்ம போய் ரெடி பண்ணிடலாம். தோசை பண்ணுறதுனால அந்த தோசைக்கல்லையே நான் பண்ணிடலான்னு தாளித்து கொட்டிடலான்னு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தோடனே கடுகை போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ ஒரு இதில் எடுத்து கிண்ணத்தில் எடுத்து எதில் நம்ம சட்னி எடுக்க போகிறோமோ அந்த கிண்ணத்தில் எடுத்து அந்த எண்ணெயோடு அதில் வச்சுப்போம். இப்போ அது ஆறி இருக்கும் நேரம் உங்களுக்கு புதினா நல்லா ஆறி இருக்கும். இப்போ சட்னியில் அந்த புதினாவை கொட்டி ரெடி பண்ண பாருங்க. உளுத்தம்பருப்பு ரெடி ஆகிடுத்து. இப்போ புதினா சட்னி அரைக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் இதுவாகிடுத்து. இதை ஒரு அந்த மிக்ஸி ஜாரில் கொட்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைக்க வேண்டியதான். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. பொட்டுக்கடலை போடனால கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றி அரைச்சி சுவையான புதினா சட்னி ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். நிறையா மெத்தடில் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். கார்லிக்கு வெங்காயம் வைக்காத இந்த மெத்தடில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டின்னர்னால் கோதுமை தோசை. அன்றைக்கி கோதுமை மாவு அரைச்சேன்ல, அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கோதுமை தோசை ப்ளைனாகவும் பண்ணலாம், வெங்காயம் போட்டும் பண்ணலாம். நான் வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் ரெடி.